மனிதநேய மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க. இதனால கட்சியோட அங்கீகாரம் பறி போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வேற ஒரு கூட்டணிக்கு போனோம் அப்படின்னா அந்த கூட்டணி மூலமா நமக்கு சீட்டுகளும் அதிகமா கிடைக்கும். திரும்ப அந்த கட்சியோட அங்கீகாரத்தை பெற்றலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஒரு கணக்கா இருக்கு. விசிகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திமுகவை விட்டு வெளியே வந்துட்டா தனக்கு இன்னும் அதிகமான சீட்டுகள் கிடைக்கக்கூடும். அதன் மூலமா மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை தக்க வச்சுக்க முடியும். கூடுதல் சீட்டு தன்னுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கா இருக்கு. இதுவும் திமுகவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. அதே நேரத்துல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நம்ம பார்த்திருப்போம். தொடர்ச்சியா மத்தியில பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கோ அதைத்தான் திமுக மாநிலத்துல பண்ணுது, தொழிலாளர்களுக்கு விரோதமா இருக்குன்றத சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களே பேசுற அளவுக்கு தான் அந்த கூட்டணிக்குள்ள சில விஷயங்கள் முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது எல்லாத்தையும் கடந்து இப்ப சமீபத்துல மோடி பேசியிருக்காரு. என்னன்னா, தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பா திமுகவை கார்னர் பண்ற மாதிரி திமுக பேரை சொல்லியே பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் ரீதியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அப்ப பிஜேபி இங்க தனக்கு எதிராக சமமான எதிரியா கருதக்கூடியது யாருன்னா திமுகவை தான். அப்ப ஒரு சாலிடாரிட்டி பேஸ்ல திமுக கூட நம்ம இருக்கணுங்கிற எண்ணமும் விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு இருக்கு. ஆனால் அதே நேரம் காங்கிரஸ்க்கு இன்னொரு விதமான எண்ணம், அதாவது என்னன்னா, ராகுல் காந்தி தான் அதை முடிவு பண்ற இடத்துல இருக்காப்ல. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட போறது அப்படிங்கிறது இங்க மாநிலத்துல ஓரளவுக்கு ஒரு தேர்தல் கணக்குப்படி ஒரு சின்ன ரிஸ்கா இருந்தாலும் சரியான முடிவா இருந்தாலும் எம்பிக்கள் விகிதத்துல, ஏன்னா இப்ப நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் உடைய பலம் அப்படிங்கிறது திமுக எம்பிக்களை நம்பிதான் இருக்கு. அதனால ராகுல் காந்தி கொஞ்சம் ஒருவித தயக்கம் காட்டுறதா சொல்லப்படுது.